உனக்கு சீக்கிரமா கல்யாணம் முடிச்சிடுறேன். நான் கூட இப்படிதான் எங்க அப்பா கிட்ட இந்த வருஷமே கல்யாணம் பண்ணணும்னு அவர் 2 நாள்ல பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிட்டாரு. சின்னம்மா உங்ககிட்ட அன்பா இருந்தாங்களா? என்ன ஒரு வருஷத்துக்கு அன்பா இருந்தாங்க. அப்புறம் என்ன அடி தடியில் கலகம், போலீஸ் வரல, அவ்வளவுதான். ஏன் சித்தப்பா? வருமே, நான் ஒரு மருந்து கடையில வேலைக்கு இருந்தேன். மாச சம்பளம் வாரத்துக்கே பத்தாது. குடும்பம் எப்படி ஒழுங்கா நடத்துறது? ஒரே கலாட்டா. அதனாலதான் ஏழைன்ற வார்த்தையே எனக்கு பிடிக்காது. நீ பயப்படாத, உனக்கு கோடீஸ்வரன் தான் மாப்பிள்ளை. அந்த கோடீஸ்வரனும் உங்க மாதிரி சதா பணான்னு உயிரை விட்டுக்கிட்டு இருப்பாரு. அதை விட ஒரு குமாஸ்தாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எவ்வளவோ நல்லா இருக்கும். அதான் தப்பு. தனிப்பட்ட குமாஸ்தாக்கள் இடத்துல எனக்கு வெறுப்பு இல்லை. ஆனா அவங்க வருவாய நினைச்சாதான் பயமா இருக்கு. வறுமையை விட கொடிய வியாதி உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. அதே வியாதியில தான் உங்க அப்பாவும் அம்மாவும் செத்து போனது. அவங்களுக்கு நான் மருந்து கூட வாங்கி கொடுக்க முடியல அந்த நேரத்துல. இன்னைக்கு லட்சக்கணக்கா என்னால செலவழிக்க முடியும். ஆனா இறந்து போனவங்களை நான் பார்க்க முடியுமா? அதனாலதான் ஏழ்மைன்னா எனக்கு ஒரே பயம், வெறுப்பு. சித்தப்பா சொன்னதை கேட்டேன். அவருக்கு ஏழ்மையை கண்டா ஒரே பயமா வெறுப்பான். அதனால உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். தூக்கம் வரல. ஏன் அப்படி? ஒரு பணக்கார பொண்ணு ஒரு ஏழை வாலிபனை காதலிச்சா. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் ஹனிமூன் அப்படி இப்படின்னு ஜாலியாக தான் வாழ்க்கை நடத்திக்கிட்டே இருந்தாங்க. கையில இருந்த காசு கரைய கரைய காதலும் கரைய ஆரம்பிச்சிடுச்சு. ஒருத்தருக்காக ஒருத்தர் உயிர் விடுறதுக்கும் தயாரா இருந்தவங்க கொஞ்ச நாள் ஆன உடனே ஒருத்தர் உயிரை ஒருத்தர் வாங்கறதுக்கும் தயாராயிட்டாங்க. பாவம், அந்த ஏழை வாலிபன் விஷத்தை சாப்பிட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டான். இதுதான் இந்த கதையினுடைய முடிவு. எல்லா கதைகளுடைய முடிவு இப்படித்தான் இருக்குங்கிறது உங்க முடிவா சித்தப்பா? உன்னையும் ராஜாவையும் மனசுல வச்சுக்கிட்டு பேசுறா போல் இருக்கு. நீ அப்படிதான் வச்சுங்களேன். அப்படின்னா ராஜாவுடைய தற்கொலைக்கு நீ காரணமா இருக்க போறியா? சித்தப்பா, நான் அவரை நேசிக்கிறேன். ஏழைய நேசிக்கிறதா வெறும் சடுகுடு விளையாட்டு. சித்தப்பா, என்னை நம்புங்க. ஏழையா இருந்தாலும் நாங்க இன்பமா வாழ முடியும். நிறுத்தே. ஏழ்மைக்கு இன்பத்துக்கு சம்பந்தமே கிடையாது. உனக்கு ராஜாவுக்கு மறைமுகமா நான் எவ்வளவு சொல்லி இருக்கிறேன். இன்னும் திருட்டுத்தனமா நீங்க பழகிறத விடல போல இருக்கு. நோ மைண்ட். நான் உன்னை உயிருக்கு உயிரா வளர்த்து என் உயிரை போறதா இருந்தாலும் உனக்கு நான் கெடுதல் செய்ய மாட்டேன். நீங்க 2 பேரும் என் வார்த்தையை மீறி நடத்தீங்க, ராஜாவுடைய வாழ்க்கையை நாசமாக்கிடும். பி கேர்ஃபுல். என் வார்த்தையை யாரும் மீறினதில்லை, மீறினவங்க வாழ்ந்ததில்லை. ஒரு வருத்தம் தான் எனக்கு. உன்னால தண்டனை அந்த ஏழை அனுபவிக்கப்படும். சித்தப்பா, யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்துல நீங்களும் ஏழையா இருந்தவங்க தானே? ஏழையா இருந்தவ தான். சித்திரவதைக்கும் வறுமைக்கும் வித்தியாசம் இல்லைன்றது எனக்கு தெரியும். அந்த நிலை உனக்கு வரக்கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளவு சொல்றேன். அவனை மறந்துடு, மனசை கல்லாக்கிக்கோ.